வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 6.18 ஏக்கர் தென்னந்தோப்பை தான் பார்க்குறோமுங்க. இந்த தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 அடி தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமியானது பார்த்திங்கன்னா ஆனைமலைக்கு மிக அருகில் ஒடைகுளம் ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த பூமியில் பார்த்திங்கன்னா டிஜே அப்படிங்கிற ரக தென்னை மரங்கள் நட்டுருக்குறாங்க. இந்த தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 அல்லது 4 வருடங்களுக்குள்ளேயே உங்களுக்கு காய்ப்பு திறனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ரகம்ங்க. இந்த ரகத்தை தான் இங்கே தென்னம் பிள்ளையை நட்டு பார்க்குறீங்க. தென்னம்பிள்ளை இது பூரா டிஜே ரக தென்னங்கன்றுங்க. இந்த பூமியில் 100க்கு 25% பார்த்திங்கன்னா தென்னங்கன்றில் பாலை தள்ளிடுச்சுங்க. பாக்கி 70% பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் அல்லது ஒரு வருஷம் போது ஃபுல்லாக பாலை தள்ளியிருக்கு. நமக்கு காய்ப்பு திறன் கொடுக்கக்கூடிய லெவலுக்கு வந்தாச்சுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பூமியில் கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 நாட்டு ரக மரங்கள் பாருங்க. வளர்த்தியாக வீடியோவில் காமிச்சிருக்கிற பாருங்க. இந்த வளர்த்தியாக இருக்கிற மரம் பூரா நாட்டு மரங்க. இந்த நாட்டு மரங்களும் இந்த பூமியில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இங்கே வந்தால் போனால் ஓனராக அல்லது இருக்கிற லேபர்கள் தங்குற மாதிரி ஒரு லேபர் ஹவுஸும் இருக்குதுங்க. இந்த லேபர் ஹவுஸ் பாருங்கள், இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறோம் பாருங்கள். இதுதான் லேபர் ஹவுஸு. இங்கே வந்தால் போனால் தங்கிடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான அனைத்து வசதிகளும் கூட இருக்குதுங்க. அப்போ இந்த பூமியில் பார்த்திங்கன்னா 2 போர்வெல் அவைலபிளாக இருக்குது. அது அவங்க போர்வெல் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, இருந்தாலும் அந்த பூமியில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. கிணறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 அடி 30 அடி ஆழத்துக்குள்ளேயே மேல் கிணறாக இருக்குதுங்க. அந்த கிணறுக்கு பார்த்திங்கன்னா 7.5 HP ஃப்ரீ சர்வீஸும் நமக்கு இந்த பூமியில் அமைஞ்சிருதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் 4 பக்கமே இந்த பூமிக்காரரே பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஃபென்சிங் பண்ணி நீட்டாக பக்காவாக வச்சுருக்குறாங்க. இந்த பூமியிலேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊர் பக்கமாக இருக்குதுங்க. ஊரடி காடாகவும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எந்த தென்னை மரங்கள்லாம் பாருங்கள், சுற்றிலும் தென்னை மரங்கள் தான் இருக்குது. இந்த தென்னை மரங்கள் பார்த்தா எந்த வித நம்ம காடு மட்டும் இல்லைங்க, பக்கத்து காடும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்கிறதுனால நீட்டாக தென்னம்பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நிறைந்த ஏரியாவில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈபி அப்படி தான். ஈபி பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் கரண்ட்டும் இந்த வழியாக போகுதுங்க. அதனால் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கூடிய பூமியாக அமைஞ்சிருக்குது. இந்த பூமியில் பாருங்கள், இந்த கிணறு பார்த்திங்கன்னா மேல் கிணறாகவே அமைஞ்சிருக்கிறதுனால தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க. நல்ல சிறப்பான தண்ணி, அருமையாக தண்ணி மேலாலே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பூமிக்கு தண்ணீர் பிரச்சனையும் எந்த விதத்தில் இல்லைங்க. இந்த பூமிக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த உரிமையாளர் 60 லட்ச ரூபா சொல்லும் விலைங்க. அதாவது 60 லட்ச ரூபா கேட்குறாரு. நம்ம ஆல்ரெடி பையர் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்.